வெல்கம் பேக் டு வண்ணமேல் கார்டனிங் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். ஆஃப்டர் லாங் பீரியடுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய கார்டன் விசிட்டுக்கு வந்திருக்கோம். அதுவும் வந்து நம்மளுடைய ரோட் வீவில். ஸோ இந்த இந்த ரைட் சைடு ரோட் வீவில் இந்த பார்டரிங் பிளான்ஸ்லாம் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன், அதில் என்னென்ன சேலஞ்சஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வந்து ரொம்ப குட்டியாக தான் வந்து செம்பருத்தி வச்சேன். நல்லா நெடு நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் இதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன்னா வந்து பூச்சிகள்லாம் நிறைய இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன வந்து பண்ணால் வந்து இந்த பூச்சிகள்லாம் போகுன்றதே நான் சொல்கிறேன். அண்ட் வந்து அதுக்கு அடுத்தது வந்து நான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் வச்சேன். ஸோ இந்த பன்னீர் ரோஸ் வந்து இது வந்து கொஞ்சம் பதியம் போட்டிருக்கேன். அண்ட் பக்கத்துலேயே என்ன பண்ணேன்னா நான் வந்து போகினிலா வச்சுட்டேன். ஸோ போகினிலா வைக்கும் போது உங்களுக்கு இந்த விரல் அளவு தான், இந்த விரல் அளவு தான் வந்து உங்களுக்கு போகினிலா பிளான்ட் வந்து நான் பிளான் பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா நல்லா கொடி நாட்டு வெரைட்டி வேறு, நல்லா நீட்டமாக நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து ஒரு ரோப் போட்டு ஏற்றி வச்சுருக்கேன். பட் இதில் சேலஞ்ச் என்னென்னா வந்து நிறைய பூச்சிகள்லாம் ஏறி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை தாண்டி செடி வைக்கணுன்னா அதை வந்து நான் சுற்றி அப்பப்போ வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு வந்து எப்போவுமே ஃபுல்லாக என்ன ஆச்சு, லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த வால் வரைக்கும் வந்து நமக்கு புதராயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி அண்ட் இந்த கொம்பு நட்டு, உங்களுக்கே தெரியும் பன்னீர் ரோஸு நம்ம க்ரூம் பண்ணும்போது கண்டிப்பாக கைகளில் கண்டிப்பாக கீறல் ஏற்படும். ஸோ அதோட அந்த த்ரோன் இருக்குல்ல, அந்த முள் வந்து ரொம்ப வந்து பாய்சன் தான். அந்த அளவுக்கு வந்து வலிக்கும். நார்மலாக வந்து எறும்பு கடிச்ச வலி கூட இருக்காது. அது ஒன் டே ஃபுல்லாக அந்த பெயின் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகினலாலையும் அந்த முள் இருக்கும். அதனால் வந்து எனக்கு இந்த இடம் வந்து எப்போவுமே ஒரு வாக்கபிளாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் வீவ் லுக்காகவும் இருக்கணுன்றதுக்காக ஸோ இந்த பிளேஸை நான் வந்து ஆர்கனைஸ்டாக நான் வந்து பண்ணேன். அண்ட் இன்னும் வந்து வேர் விட்டுருக்கான்னு என்னன்னு தெரியல. அது கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வந்து அதனுடைய முள்ளை பாருங்கள். ஸோ அதனுடைய முள் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கா. 2-3 தடவை நல்லா கீறல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கட்டியாச்சு. இதுக்கப்புறமா வந்து செடிகளை அடக்கி கட்டியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே இது வந்து என்னோடய வால் வந்து கொஞ்சம் ஹைட்டு. வீடோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடோட ஃப்ளோர் பேஸ் வந்து இதுதான், இதுக்கும் மேலே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வால் பிளான் பண்ணோம். அப்போது வந்து என்னென்னா இந்த ரோடு வந்து போடலை, சிமெண்ட் ரோடு போடலை. அப்போ ஹைட்டு கம்மியாக இருந்தது. மாடு எட்டி பறிக்கிறதுக்கு கூட வந்து ஒரு கஷ்டமாக இருந்தது. இப்போ என்னென்னா ரோடு போட்ட பிறகு இந்த மாடு எட்டி இந்த லேயர் ஃபுல்லாக வந்து ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியல. அதை தாண்டி இந்த செடி வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பயம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து இந்த பார்டரிங் பிளான்ட்டில் ஸோ நந்தியாவட்டை அடுக்கு, இது வந்து ஸ்லோ க்ரோத் தான். இது என்னென்னா இந்த மண்ணை அணைச்சி இந்த காம்பவுண்ட் வால் போடும்போது மண் அணைக்கும் போதே வந்து செடி நட்டாச்சு. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த செடி. ஜேசிபி வச்சு பிடுங்கினா தான் வந்து இந்த செடியை பிடுங்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ரூட் வந்து ஆழமாக போயிடுச்சு. அண்ட் வந்து அண்டர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த செடிகள்லாம் மோஸ்ட்லி வளருது. நான் மேலேருந்து தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன். அது எதுக்காக தான் இந்த லீஃபெல்லாம் சுத்தம் பண்ணி, ஸோ மோஸ்ட்லி பிளான்ஸ் வந்து அதோடய லீஃப்லேருந்து தான் நான் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த லீஃபெல்லாம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவேன். இதுக்கு வந்து இந்த பிளான்ட்லாம் வந்து நிறைய தண்ணி ஊற்றணுமானா இல்லை, ட்ரை லேண்டு அண்ட் ஆடு மாடு மேயாத ஒரு செடியும் கூட. இது மஸ்ட்டு பேசிக் பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு பார்டரிங் பிளான்ட்டுன்னு பார்த்தோன்னா வந்து நந்தியாவட்டை மஸ்ட்டு. அண்ட் அடுத்தது வந்து கஸ்தூரி பூ. இது அரளி செடின்னு சொல்லுவாங்க, ஒரு சில கஸ்தூரி பூன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைவேஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பூக்கள் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னா, வாட்டர் லெவல் அதிகமானால் என்ன ஆகும், இந்த மாதிரியான லீவ்ஸ் எல்லாம் வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து சேலஞ்சு தான் எனக்கு. அண்டர் வாட்டரில் போனாலுமே வந்து இது தானாக வளர்ந்தால் தான் உண்டு. ஸோ இது வந்து அப்பப்போ ஆர்கனைஸ் பண்ணி க்ரூம் பண்ணி இந்த பார்டரிங் பிளான்ட்டை பாருங்களேன். இப்போ இந்த ரோட் வியூ அழகாக இருக்கும், க்ரீன் லுக்கோட என்ட்ரன்ஸில் ஒரு வண்டி உள்ளே வந்ததுன்னா கூட. அண்ட் இதில் சேலஞ்சஸ் என்னென்னா வந்து சைட் கார் பார்க்கிங். ஸோ வண்டி ரொம்ப ஓரமாக தான் ஒதுங்கி வந்து ஆகணும். பட் இருந்தாலுமே இது என்னுடைய வீட்டோட வாசல். நான் இந்த பக்கம் வாசல் வைக்கிறேனாலும் இது என்னுடைய வாசல்.
ஸோ இந்த வாசல் பகுதிகளை தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை யாருமே கேட்க முடியாது. ஸோ இது நான் வந்து சவுத் ஃபேஸில் தான் வந்து என்னுடைய வீடு வாசல் இருக்குது. நான் வந்து வெஸ்ட் ஃபேஸில் வச்சுருந்தேன்னா மேபி எனக்கு இந்த பக்கம் பின்பக்கம் கதவு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன்னா எனக்கு இந்த பக்கம் வாசல் இருக்கும். ஸோ எல்லார் வீடும் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸோ ஓகே, என்னுடைய வீட்டை சுற்றி என்னுடைய ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நான் பிளான்ட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல நான் ஏன் வந்து உயரமான செடிகள் வைக்கலைன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து விண்டோ வருது. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி உயரமாக இருந்தால் ஓப்பன் பண்ண முடியாது. ஆல்ரெடி இது தெரியாமல் இங்கே வச்சுட்டேன். பட் இந்த விண்டோ அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பொல்யூஷன் சுற்றி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் நடக்கிறதுனால பொல்யூட் ஆகுது. அப்பப்போ வருவேன், நான் வந்து அந்த ஜன்னல் வியூ வந்து திறப்பேன். எனக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. அப்பப்போ ஓப்பன் பண்ணியும் பார்ப்பேன். ஸோ விண்டோஸ் வீடு கட்டினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்பப்போ சுற்றி இருக்கிற விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து போகினிவிலா என்ன கலர்னால் பிங்க்கு. ஸோ இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. பட் இது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் வந்து செடி வந்து நான் வெளியிலேயே வச்சுட்டேன், ரொம்ப ஆழமாகவும் வைக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, என்ன ஆச்சுன்னா வந்து செடி சாய ஆரம்பிச்சிச்சு ரோட்வே சைடு. ஸோ இதுக்கு ஒரு கொம்பு, இந்த கொம்பு எப்படி நடணும்னா ப்ராசஸ் வந்து என் சிஸ்டர் தான் சொன்னேன். மோஸ்ட்லி வந்து கொம்பு டைரெக்டாக மண் நடும்போது வந்து மக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கீழே வந்து இது பாட்டமில் அந்த வந்து கவர், ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர் போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம ஊனி நடணும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஸோ அது பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டை வந்து மக்க ஆரம்பிக்காது. அதனால் கொஞ்சம் லாங் லைஃப் வந்து வரும். ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணேன். அண்ட் வந்து அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஷஃபிள்டு பிளேஸாக இருந்தது. ஒரு வெறுமனே ஒரு ஸ்பேஸாக இருந்தது, எம்டி ஸ்பேஸாக. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸில் சேம் ஹைபிஸ்கஸ். எனக்கு ஹைபிஸ்கஸ் ஏன் நிறைய வைக்கிறேன்னா, மோஸ்ட்லி என்னென்னா வந்து பேசிக் பிளான்ட் ஹைபிஸ்கஸ். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் மல்டிபிள் யூசஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க நெய்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எனக்கு மட்டும் வைக்கல, இது என்னுடைய வீடு அழகுக்காக நான் வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருந்தாலுமே வந்து நான் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த லீவ்ஸும் யூஸ் ஆகும் அண்ட் இந்த ஃப்ளவர்ஸும் யூஸ் பண்ணலாம். எனக்கு என்னென்னா, இந்த பக்கம் வீவ் வச்சுட்டேன். பட் நான் அதிகமாக வந்து எனக்கு பறிக்கிற வீவ் இல்லை. ஸோ அவரை ஜஸ்ட் ஒரு அழகுக்கு, இல்லை நெய்பர்ஸ் யாராவது பறித்தாலும் விட்டுடுவேன். ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த பிளான்ட் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஸோ மல்டிபிள் யூஸ் ஹைபிஸ்கஸ். ஸோ அதை ரெட் கலரில் பேக்ரவுண்ட் ஒயிட் வாலில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லா உயரமாக வளர்ந்துருச்சு. ஹைபிஸ்கஸ் இவ்வளோ உயரமாக வளரும்னா தொட்டிகளில் நான் வச்சுருக்கேன். ஸோ அதோடய க்ரோத் லெவல் வந்து ஓரளவுக்கு தான் வந்து இருக்கும். ஸோ மண்ணில் வைக்கும் போது அதோடய க்ரோத் லெவல் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? ஸோ எனக்கு இருக்கக்கூடிய இந்த 2 அடி ஸ்பேஸில் நான் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மல்லி, இது சீசனல் பிளான்ட் தான். இதோட வந்து நெக்ஸ்ட் இயர் தான் பூக்க ஆரம்பிக்கும். இதுக்கிடையில் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா இங்கே வந்து பிளான்ட் வச்சுருக்கிறத நான் கொடுத்துருவேன். ஸோ இது வந்து நல்லா வளர்ந்த செடியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹெல்தி பிளான்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் சேம் ப்ரைஸ் தான். அண்ட் இப்போ வந்து இந்த ஹைபிஸ்கஸ் எல்லாம் பறிக்கணும் முடியுமானா முடியாது. இதே தாங்க வேலை பண்ணுது. இந்த மாடு ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மாடு வந்து மேய ஆரம்பிச்சிருது. ஸோ சரி ஓகே, சாப்பிட்டு மிச்சம் வளரட்டும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நல்லா சூப்பராகவே வளர்ந்துருச்சு. இது எனக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. பேக்ரவுண்ட் வியூ வந்து வால் தான் எனக்கு. ஸோ அதனால் அதை பிளான் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே என்னென்னா, இது மேயாமல் இருக்கணும்னா நம்ம இப்போ மாடுக்கு பிடிக்காத ஒரு செடி வைக்கணும். என்ன செடி? ஆடாதோடா. ஸோ அதுதான் நான் இங்கே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆடாதோடா. இதில் ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த ஆவி பிடிக்கிறதுக்கு, நெஞ்சு சளி போகிறதுக்கு. ஸோ மெடிசினல் பிளான்ட் தான் இது வந்து ரொம்ப கசப்பு. இந்த இலையில இவ்வளோ பிஞ்சு, இந்த பிஞ்சு நீங்கள் மென்று சாப்பிட்டீங்கன்னா தெரியும், அவ்வளோ கசப்பு. ஸோ இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட்ஸு. ஆடு மாடு தொடாது. இதை தாண்டி அந்த ஸ்மெல்லை தாண்டி வந்து பறிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அதுவும் வந்து ஒரு 2-3 மாடு தாங்க, எல்லா மாடும்லாம் அந்த மாதிரி பறிக்கிறது கிடையாது. ஸோ ஓகே, அந்த சேலஞ்சஸ் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி சாதாரணமாக வளரல. இது நிறைய வந்து மாடு மிதித்து, மனுஷன் மிதித்து, வண்டி மிதித்து, எல்லாம் மிதித்து தாங்கி தான் வந்து இது வந்து சேலஞ்ச்ஃபுல்லாக வளர்ந்த செடி. ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு லுக் வைஸ் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு ஒரு க்ரீன் லுக், கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இது எங்கேயுமே இல்லைங்க, எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் செடிகள்லாம் பிளான் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நியூ ஹவுசஸ் தான். அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து கஸ்தூரி பூ, இது வந்து டபுள் கலர்.
அதாவது டபுள் கலர் இந்த ஃபஸ்ட்டு வாங்கும்போது வந்து லைட் பிங்க்கு டார்க் பிங்க் அப்படி தான் இருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, மண்ணோட தன்மையாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் வந்து வெயில், அதுவும் ஒரு ரீசன். ரொம்ப வெயிலில் வச்சாலும் அந்த பூக்கள் வந்து வெளிரியாக போக ஆரம்பிக்கும். பட் என்கிட்ட வந்து இது ஃப்ரண்ட்டில் கூட இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீவ் லுக்குள்ள ஒரு கலர் ஃப்ளவர் அது எனக்கு ரேண்டமாக கிடச்சிது. ஸோ பை லக். அண்ட் வந்து இதுக்கிடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோஜா. எனக்கு ரோஜா மோஸ்ட்லி நான் வைக்க மாட்டேன். இதில் வந்து ஆனால் இப்போ காட்டினேன் இல்லைங்களா, கஸ்தூரி பூ கலரில் இருக்கும் இந்த ரோஸு. பன்னீர் ரோஸ் வந்து நமக்கு வந்து வெளிரி போன மாதிரி இருக்கும், சீக்கிரம் ஒரே நாளில் கொட்டிடும். இது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் தாங்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கேயும் வந்து ஒரு 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 கண்டினியூ வீவ் லுக் இருக்கணும். எப்போவுமே நம்ம செடிகள் பிளான் பண்ணோன்னா இன் பிட்வீனில் இது வந்து அப்படியே படர்ந்து ஒரு க்ரீன் லுக் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ. ஸோ இந்த இட்லி பூ வந்து இங்கே வச்சேன். இதுவும் ஒரு நல்ல வியூ லொக்கேஷன் தான். பட் இப்போ என்னென்னா அது ரொம்ப நாள் வளராமே இருந்து இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வந்து வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து என்னென்னா இந்த போகிமிலாவுடைய வந்து கிளைகள்லாம் இருக்கும் இந்த வால் ஒட்டி. யாராவது வந்து ரொம்ப வால் ஒட்டி வந்து ஏறி வரா மாதிரி இருந்ததுன்னா அவங்க காலை பதம் பார்த்துரும். அந்த அளவுக்கு வந்து அதுக்காக தான் நான் அதை போட்டே வச்சுருக்கேன். என் காலே ஒரு நாள் பதம் பார்த்துச்சு, தெரியாமல் கால் வச்சுட்டேன். பட் அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வந்து வச்சுருக்கேன். நான் வச்சேன் எனக்கே ஆயிடுச்சு அப்படின்லாம் இல்லை. இது ஒரு சேஃப்டி பர்பஸ். அன்றைக்கி பை மிஸ்டேக் நான் மறந்துட்டேன். ஓகே, இந்த பக்கம் ஏறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு. அண்ட் வந்து இது ஒரு போகினுல்லா. இங்கே ஒரு போகினுல்லா தெரியாமல் வச்சுட்டேன், எல்லோ கலர். பட் இது என்னடனா இவ்வளோ பெரிய சைஸில் நல்லா வளர்ந்துட்டு போகுது. இது என்னென்னா பதமாக பிரித்து எடுத்துடணும். அண்ட் பட் ஒரு தடவை வந்து ஒரு ஒயிட் கலர் போகினில்லா வந்து எடுத்து மாடியில் எடுத்துகிட்டு போய் வச்சா காஞ்சிருச்சு. போகினில்லா வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அதை குடுங்கி எடுத்துன்னு போய் வைக்கும் போது என்ன ஆகுது, செடி வளர மாட்டேங்குது. அண்ட் இங்கே ஒரு கஸ்தூரி பூ. இந்த கஸ்தூரி பூ ஏன் இவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. இது வந்து குட்டியாக தான் இருக்கும், இவ்வளோ தான் வளரும், படர்ந்து வளரும். பட் இந்த இடத்துல இது வந்து உயரமாக வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும் இல்லையா? நம்ம செடி வச்சுட்டா மட்டும் போதாது, அந்த கிளைகள்லாம் படர்ந்து இருக்கா, ஆர்கனைஸ்டாக இருக்கான்றதையும் அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கணும். என்ன தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான்ஸ் எப்போவுமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ மெடிசினல் யூஸாகவும் இருக்கும், ஃப்ளவர்ஸ் லுக் கிடைக்கும். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து போகிறவங்க வரவங்கலாம் பறித்தாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா ஸோ அவங்க கோயிலுக்கு வேறு ஏதாவது பர்பஸ் கூட நம்ம பறிச்சுக்குவாங்க. என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த பார்டரிங் பிளான்ட்டில் பறிக்கும் போது கிளைகளோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பூக்களை பறிக்கும் போது அந்த கிளைகள் சின்ன சின்னதாக உடையும் போது உண்மையாகவே என் மனசும் உடையும். ஏன்னா அந்த ஒரு கிளை வளர்கிறதுக்கு நான் அவ்வளோ பாடுபட்டிருப்பேன். ஸோ அதை யோசிச்சுட்டு பூக்களை பறித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நம்மளுடைய கற்பூரவள்ளி. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு கற்பூரவள்ளி வச்சேன். அது இன்னும் பெருசாக வளரலை. மெயின்டெனன்ஸும் நான் பெருசாக பார்க்குறதில்ல. ஒயிட்டு பிங்க் கலர் ஹைபிஸ்கஸும் ஒயிட்டும் வச்சேன். இதில் வந்து பிங்க்கு வளர்ந்துருக்கு. பிங்க்கும் வந்து நார்மலாக இந்த ரெட்டு ஹைபிஸ்கஸ் மாதிரி பிங்க்கு கிடையாது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அண்ட் இங்கே நமக்கு வந்து இது வந்து கீரைத்தண்டு. என்னங்க கீரைத்தண்டு வச்சுருக்கீங்களான்னா, இல்லை இது தானாக வளர்ந்தது. காய்கறி தோலில் எதுலையாவது இருந்திருக்கும். இதோட இந்த ஜூலை ஃப்ளவர் லீஃப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, மண்ணில் கொஞ்சம் ஊன்னா மாதிரி இருந்ததுன்னா க்ரோத் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். இதுக்குமே தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இது ஒரு ரொம்ப ரேர் கலர், இப்போ தான் கிடைக்காது. ஸோ இது கிழங்கு வந்து வளரட்டும். இப்போ பார்டரிங் பிளான்ட் லைனாக வச்சு விட்டுடலான்னு பார்க்குறேன். அது இன்னும் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகுது. அண்ட் இதுக்கிடையில் பாருங்கள், இந்த சங்குப்பூ எங்கேருந்து தான் வளருதுன்னு தெரியல. நானும் வந்து நிறைய தடவை பிடுங்கி போடுறேன். எனக்கு இந்த சங்குப்பூ இங்கே வேண்டாம். அது அந்த சங்குப்பூக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் எப்படி பிடுங்கிறது? தண்ணி கொஞ்சம் ஊற்றிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பிடுங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த பைப்பை பிடிச்சிட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சிருது. இது கொஞ்சம் டேஞ்சர் தான். அது தானாக வளர்ந்துருது வேண்டான்னு சொன்னாலுமே. அண்ட் இங்கே ஒரு ஹைபிஸ்கஸ். இங்கே ஹைபிஸ்கஸ் வந்து என்ன கலர் பாருங்கள், ஆரஞ்சு கலர். அண்ட் இங்கே ஒரு கொய்யா வச்சாங்க. இந்த கொய்யா வளர்ந்த பாடையில் மாடு இன்னும் கண்ணுக்கு தெரியலையானு தெரியல.
மாடு கண்ணுக்கு பார்த்ததுன்னா அவ்வளோதான். சரி ஓகே வளரட்டும். ஹைப்ரிட் தான், ரொம்ப பெருசாக வளராது. மரம் மாதிரி ஆகுமாண்ணா, மரம் மாதிரி ஆகாமல் இருந்தால் நானே தோண்டி எடுத்துருவேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை. ஸோ இந்த நந்தியாவட்டை இங்கே வந்து பார்டரிங் கண்டினியூ ஆகிறதுக்காக இங்கே ஒரு நந்தியாவட்டை பிளான் பண்ணிட்டேன். அண்டு இது வந்து இந்த மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, அந்த செம்பருத்தி செடி தான் இது. ஆக்சுவலி இந்த மிளகா செம்பருத்தி என்ன ஆச்சுன்னா வந்து பாருங்கள், பூ இருக்குது, பூச்சியாக வருது. எனக்கு இந்த மிளகா செம்பருத்தி பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பாருங்கள். இது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சுருக்கேன். பாருங்கள், சம்மர் ரெட்டு, நல்ல ரெட்டு கலர். ஓகே, இது வந்து சாஞ்சிருச்சு, ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் சாஞ்சா மாதிரியே வச்சுட்டேன். மாடு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு செம்பருத்தி. ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஒரு செம்பருத்தி நல்லா வளர்ந்துருச்சு, இங்கே அழகாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இங்கே ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் இங்கே நமக்கு வந்து எல்லோ கலரில் வந்து கஸ்தூரி பூ, இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது இந்த ஏரியாவில். அது நல்லா வளர்ந்துருச்சு. என்னென்னா இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணியே தேவைப்படாது, தண்ணி ஊற்றினாவே காய ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் இதை பார்த்து தான் ஆர்டரிங் பண்ணுறேன். அப்படியே வந்து சில இடங்களில் காய ஆரம்பிச்சிடும். அது தானாக வளருது, நல்லா ஆழமாக போயிடுச்சு வேறு. அண்ட் எங்கேயும் கூப்பிட்றேங்க தங்கப்பூ, ஒயிட்டு கலர் தானாக வளர்ந்துது. அது செடி வச்சுருக்கோன்னா நம்ம வீட்டை சுற்றி அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும், எப்பயாவது முளைக்கும். துளசி கூட சம்டைம்ஸ் முளைக்கும், திருநீற்று பச்சிலை அந்த மாதிரி நிறைய செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இந்த இடம் என்னடா இந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த இடமும் வச்சேங்க. ஆனால் அப்போ என்னென்னா மாடு வந்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அது அப்படியே வேரோடு எத்தனை தடவை பிடுங்கி போட்டிருக்கு தெரியுமா? அதை தாண்டி இப்போதைக்கு ஒரு 3 வச்சுருக்கேன். பட் அந்தளவுக்கு க்ரோத் இல்லை, பரவாயில்ல. இந்த இடம் வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ்டாக தான் வச்சுருக்கேன். க்ளோஸாக வந்து போய் திரும்புகிற இடம், அதனால் வந்து வண்டி மிதிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இந்த மேடெல்லாம் மிதிக்காமல் இருந்தால் சரி. இத்தனை வருஷமாக நம்ம வந்து பாதுகாத்துட்டு வரோம். 2 வருஷம் ஆச்சு இந்த வீட்டுக்கு வந்து. ஸோ இந்த செடியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நமக்கு இந்த விண்டோ வியூ என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆஃபீஸ் விண்டோ. ஸோ இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன்னா கற்றாழை, அது தொட்டி மேலே வச்சுருக்கேன் ஒரு திருஷ்டிக்காக. ஸோ இவ்வளோ செடி வச்சுருக்கோமே, எல்லோரும் கண் திருஷ்டி ஆகிடும்ல. ஸோ அதனால் வந்து வச்சது தான் இந்த கற்றாழை. இதை வந்து மாடும் ஆடும் மேயவே மேயாது. ஓகே, அண்ட் புல்லெலாம் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இப்போ என்னென்னா அது வரைக்கும் தான் என்னால் வர முடியுது. இந்த பக்கம் என்னால் வர முடியல, ஏன்னா வந்து கிராஸ் இந்த 2 அடி கொஞ்சம் இங்கே வந்து கம்மியாக இருக்கும். அது சேம் தான் 2 அடி, பட் இது வந்து ஷார்ப் எட்ஜ் அதோட க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த இடம் ரொம்ப, இது வேறு ஏசி பாக்ஸ் வேறு வச்சுட்டோமா. ஸோ இந்த பக்கம் வர முடியாது. நான் இந்த பக்கம் வந்து தான் எட்டி தான் வந்து ஃபுல்லாக பறிக்கணும். ஃபுல்லாக புல் நிறைய முளைஞ்சிருக்கு. இதெல்லாம் பறித்து இது எல்லாமே வந்து க்ளீனிங் ஒர்க் தான், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் சேரும். அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பண்ணிட்டேன். இந்த பக்கம் என்னால் வர முடியல. ஸோ இந்த பக்கம் என்னால் வர முடியலன்றதுனால இங்கே இன்னும் பண்ணலை. சரி, மிளகாய் செம்பருத்தி பதியம் போட்டால் கூட நல்லாயிருக்கும். இப்போயே மண்ணிலே தானே இருக்குது. என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பள்ளம் தோண்டி இங்கேயே வச்சு விட்டுட்டோன்னா அது சின்ன செடியாக வளர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை பார்க்கணும். அண்ட் பாரிஜாதம் வச்சதோடு அதுக்கப்புறமா வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், புதுக்கு இப்போ தான் வந்திருக்கு. வரட்டும். அண்ட் இங்கே வந்து ஒரு சின்ன போகினுல்லா, இது எல்லோ, மோஸ்ட்லி எல்லோ போகினுல்லா. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, போகினுல்லா எட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்கும், எல்லோ கலரில். அதனால தான் அதை சொல்கிறேன். ஒயிட்டுன்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லாக தண்டு ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஒயிட்டாகவே இருக்கும். அண்ட் இங்கே என்னென்னா முல்லை, மல்லி, ஊசி மல்லி. நிறைய பேர் வந்து இந்த ஊசி மல்லி பூத்துருக்கும், நல்லா பறிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு செடி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் பின்னாடியும் வச்சுருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஒரே ஒரு ஊசி மல்லி பூத்துருக்கு. பூவை பாருங்கள், சூப்பராக இல்லை மொட்டுகளோட. அண்ட் இதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு முல்லைக்கொடி. இது முல்லை கொடியா இல்லை செடியான்னு தெரியல. ஐயோ, பதியம் போட்டு வச்சுருந்தேங்க, பிஞ்சு வந்துடுச்சு. இது என்ன பண்ணேன்னா, இவ்வளோ பெருசாக போறியேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பள்ளம் தோண்டி இதுக்கு மேலே மண்ணை போட்டுட்டு அந்த வெயிட்டை வச்சு விட்டுட்டேன். சரி வளரட்டுமே, அது நானே தெரியாமல் வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான்
பதியம் போட்டு நான் அதுக்கு மேலே கல் ஏதாவது வைக்கணும் வெயிட்டுக்கு. அம்மா இதை போட்டு இதுக்கப்புறம் இது வந்து வேர் வரும், சின்ன செடியாக மாறும், வெளியே வச்சிட வேண்டியதான். இது நல்லா பதிச்சாச்சு. இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு மாதம் 2 மாதம் கூட ஆகட்டும், பரவாயில்ல. இங்கே ஒன்று பதியம் போட்டேன், வேர் வந்திருக்கும், அதுக்கப்புறமா செக் பண்ணணும். ஊசி மல்லி நிறைய பூத்துருக்கு பார்த்துக்க. அவருக்கு இந்த பக்கம் ஜன்னல் திறந்தாருன்னா கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கணுன்றதுக்காக முல்லைப்பூ, ஊசி மல்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் பெருசாக உயரமாக பெருசாக வளராது, ஜன்னல்லாம் ஃப்ரீயாக ஈஸியாக திறக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா இந்த ஹைப்ரிட் வெரைட்டி பவள மல்லி வச்சேன். ஆனால் பச்சை இருக்குது, பார்க்கலாம் துடுக்குதானே. நிறைய நேரத்தில் எனக்கு கார்டனில் ஏமாற்றும், இந்த மாதிரி வந்து ரொம்ப காஞ்சி போயிடும். தூக்கி பிடுங்கி போட்டுடலான்னு பார்ப்பேன், அப்போ தான் வந்து சின்னதாக ஒரு இலை துளிர் வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து செடிகள் வந்து எப்போவுமே வெயிட் பண்ணும், எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணும். நம்மளுடைய இது ஹைப்ரிட் வெரைட்டி தான் இது. இந்த எல்லோ கலர் டோக்குமோ என்ட்ரன்ஸில் இருக்குல்ல அது நல்லா வளரட்டும். அண்ட் இங்கே ஒரு போகிமிலா ஒயிட், நான் சொன்னல இந்த போகிமிலா ஒயிட் வந்து நமக்கு தண்டு ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு திராட்சை கொடி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆகிடுச்சு. இந்த திராட்சை கொடி வளருது இன்னும் வளருது. இப்போ தான் ஏதோ துளுத்து வருது. மோஸ்ட்லி இது ஸ்லோ க்ரோத் தான். அண்ட் இங்கே ஒரு கனகாமரம் வச்சு அது வளரணும் இல்லையா, வளரல. ஏன்னா இங்கே வந்து சத்து எதுவும் கிடையாதுங்க, நான் எதுவும் போடுறது கிடையாது. அப்போ வந்து இந்த கழிப்பு மண் தான் வந்து ஃபில் பண்ணும். அது மண் வந்து நார்மல் அந்த ரோட்டில் இருக்கிற மண் தான், அதுக்கு பெருசாக சத்து இருக்காது. தொட்டிங்க செடிகள்லாம் வைக்கும் போது அந்த கவரில் இருக்கும் இல்லையா, அந்த செம்மண் தான் இது. மற்றபடி இதுக்கெலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது, வெரி லோ மெயின்டெனன்ஸ். பட் ஆனால் பார்க்க அழகாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு போகலாம். ஏன்னா அது ஒரு ஸ்பேஸ் காலியாக இருக்கா. அண்ட் இங்கே அதே தான், இது இந்த சைஸ் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். கஸ்தூரிப்பு அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஓரமாக போதுற மாதிரி ஆகாது, அதே தான். அண்ட் வந்து இதுவும் வந்து ரொக்கமோ ஹைப்ரிட்டாகவே வளர்க்குறேன். சின்னதுலேயே என்ன பண்ணேன்னா இந்த முனையெல்லாம் கிள்ளி விட்டுருவேன், அப்போ தான் வந்து கிளச்சி வளரும், இல்லைன்னா உயரமாக போகும். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ். அண்ட் இங்கே ஒரு ஆடாதோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, மெடிசினல் யூஸ் உள்ள ஒரு பிளான்ட்டு. ஸோ நமக்கு வீட்டை சுற்றி வந்து பச்சை பசேல்னு இருக்கும்போது ஜன்னல் திறந்தால் அவ்வளோ மெடிசினல், அந்த மனம், அந்த ஆரோமா இருக்குல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பச்சை பச்சைன்னு கற்பூரவள்ளி பக்கம்லாம் போனீங்கன்னா சும்மா கசக்குனிங்கனாவே வந்து அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து கருநொச்சி, இதுவும் வந்து கருநொச்சி தான். ஸோ இதோட வந்து நம்மளுடைய பார்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடம் வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போது வந்து ரோடு போட்டதுனால இவ்வளோ தான் ரோடு போட்டாங்க, இவ்வளோ தூரம் தான் ரோடு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இடம்லாம் மண் ஃபில் பண்ணோம்ல, அதனால் ஃபில் பண்ணாங்க. மண் ஃபில் பண்ணால் அது சும்மா விட்டால் புல் தான் முளைக்கும். சரி ஏதாவது ஒரு செடி வளர்ப்போம்னா இங்கே தானாகவே அந்த மருதாணி செடியோட இது தான் அது வளருது. பாருங்கள், தேவையில்லாத இந்த முள்ளு செடி தாங்க வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்து போட்டுட்டான், அங்கங்கே முளைச்சி கிடக்குது, நம்ம நாட்டையே அழிக்கிறதுக்கு. பாருங்கள், இதெல்லாம் வந்து முளையிலே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாகிட்ட பிறகு கிள்றது கஷ்டம். நிறைய பேர் காலி லேண்டு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சின்னதாக செடி இருக்கும்போதே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, பாம்பு பூச்சியெல்லாம் சேராது. ஆனால் வந்து வேறு யாரோ லேண்டு தான், ஆனால் நம்ம அதை வந்து நம்ம ஏன் வந்து செலவு பண்ணி எடுக்கணும்னு அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் தான் வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ நம்ம தான் ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம பண்ணிடணும். நம்மளுடைய சேஃப்டிக்கு நம்ம குழந்தைங்க விளையாடுறாங்க, பாம்பு பூச்சிகள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம தான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸ்டார்டிங்கில் சின்னதாக இருக்கும்போது பறிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எருக்கஞ்செடி பிரச்சனை கிடையாது, இந்த முள்ளு செடி தான் ப்ராப்ளம். அதை வளர்ந்துருச்சுன்னா வெட்டி எடுக்க திரும்ப ஒரு ஜேசிபி செலவு பண்ணணும். ஜேசிபிக்குன்னு 1000 500 கேட்க மாட்டான், 3000 அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கே இருக்கும். ஸோ அவ்வளோலாம் எதுக்கு, என்ன தான் ஷேர் பண்ணோம், அவ்வளோ காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோமா, அது ஸ்டார்டிங்லேயே பண்ணிவிட்டு நமக்கு செலவு மிச்சம். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறமா இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இதுவே வீடியோ லென்த்தாக இருக்கும். இங்கே வந்து இந்த வேலையை எப்படி போட்டோம், இந்த கொம்புகள்லாம் நாங்களே தாங்க நட்டோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாக இந்த ஃப்ரண்ட் வீவ் என்ட்ரன்ஸ் வீவில் இது ஃபுல்லாகவே நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் பண்ணோம். ஸோ இது என்னென்னா பண்ணோம், எப்படி வந்து இதை
பிளான் பண்ணோன்றத சொல்கிறேன்.